Welcome to this session of Design and Analysis of Algorithms. I am Dr. Uma, Professor in the Department of Computer Science and Engineering from Hindustan College of Engineering and Technology, Coimbatore. Today we are going to discuss about dynamic programming. So under that, the problem that we are going to analyze is the coin changing problem and its solution. So the problem statement is given an array of coins with varying denominations and an integer sum representing the total amount of money. You must return the fewest coins required to make up that sum. நம்மக்கிட்ட என்னென்ன டினாமினேஷனில் காயின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மக்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அந்த அமௌண்ட்டை வந்து கம்மி நம்பர் ஆஃப் காயின்ஸ் யூஸ் பண்ணி அதுக்குண்டான சில்லறையை வாங்குறது தான் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இப்போது ஒரு எடுத்துக்காட்டாக ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம என்ன காயின்ஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா ₹1 காயின், ₹5 காயின், ₹6 காயின், ₹9 காயின். எந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம சில்லறை வாங்கினோம் அப்படின்னா அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து என்ன அப்படின்னா ₹11. ஸோ இந்த எய்ம் வந்து என்ன அப்படின்னா டு ஃபைண்ட் த மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் ரெக்வயர்டு ஃபார் அன் அமௌண்ட். அதாவது ₹11க்கு இதில் குறைச்ச நம்பர் ஆஃப் காயின்ஸ் யூஸ் பண்ணி எப்படி கரெக்டான சில்லறையை வாங்குறது அப்படிங்கிறத நம்மளுடைய எய்ம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்னா 3 அரே. ஸோ டி அப்படிங்கிறது ஒரு அரே. இதில் வந்து டினாமினேஷன்ஸ் என்னெல்லாம் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, அந்த காயின்ஸ்க்கு உண்டான டினாமினேஷன்ஸ் நம்மக்கிட்ட என்ன இருக்குது, 1, 5, 6, 9, 1, 5, 6, 9 அப்படிங்கிறது தான் டினாமினேஷன்ஸ். சி ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து எந்த அமௌண்ட்டுக்கு எவ்வளோ மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அரே. ஸோ நான் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். எஸ் ஆஃப் ஏங்கிறது வந்து இன்டெக்ஸ் ஆஃப் த மினிமம் காயின் ரெக்வயர்டு ஃபார் ப்ரொடியூசிங் த சேஞ்ச் இன் அன் ஆப்டிமல் சொல்யூஷன். ஒரு ஆப்டிமல் சொல்யூஷனில் வந்து நம்ம ஒரு சில்லறை கொடுக்கறதுக்கு நம்ம எவ்வளோ காயின்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் வந்து மினிமம் வேல்யூ உள்ள அந்த காயின் வந்து எந்த இண்டெக்ஸில் இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து எஸ் ஆஃப் ஏல ஸ்டோர் ஆகிருக்கு. நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கையில் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ லெட் அஸ் ப்ரொசீட். ஸோ காயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1569 இதான் நமக்கு அவைலபிளாக இருக்கக்கூடிய டினாமினேஷன்ஸ். அமௌண்ட் வந்து ₹11 வந்து நம்ம இந்த 1, 5, 6, 9ல் கொடுத்து நம்ம எந்த டினாமினேஷனில் வேணாலும் அதுக்குண்டான சில்லறையை வாங்கணும். ஸோ அதுதான் நம்மளோட எய்ம். என்ன அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து யூஸ் பண்ணி இதுக்குண்டான சில்லறையை வாங்குறது தான். ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடியது 3 அரே. டி ஆஃப் ஐ நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம், இருந்தாலும் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன். டி ஆஃப் ஐயில் வந்து டினாமினேஷன்ஸ் இருக்குது. சி ஆஃப் ஏல வந்து மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் ரெக்வயர்ட் டு சேஞ்ச் த அமௌண்ட் ஏ. ஏங்கிறது வந்து அமௌண்ட்டு. ஸோ சி ஆஃப் ஏல வந்து அமௌண்ட் ஏக்கு உண்டான மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. எஸ் ஆஃப் ஏல வந்து என்ன இருக்குது அப்படின்னா இண்டெக்ஸ் ஆஃப் த மினிமம் காயின் ரெக்வயர்டு ஃபார் ப்ரொடியூசிங் த சேஞ்ச் இன் அன் ஆப்டிமல் சொல்யூஷன். அதாவது நம்ம ஒன்று பார்க்கலாம். டி ஆஃப் ஐ அப்படிங்கிறது வந்து டினாமினேஷன் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய அரே. நம்ம இண்டெக்ஸ் வந்து 1லேருந்து ஆரம்பிச்சுக்கிறோம். 1, 2, 3, 4 அப்படின்னு. ஸோ இதில் வந்து என்ன ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா காயின்ஸ் 1, 5, 6, 9 நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த டினாமினேஷன்ஸை அப்படியே இங்கே ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது வந்து சி ஆஃப் ஏ. நம்ம எந்த அமௌண்ட்டுக்கு வந்து சில்லறை கண்டுபிடிக்கணும், ₹11 வந்து நம்ம சில்லறை கண்டுபிடிக்கணும். அதனால 0லேருந்து 11 மட்டும் இந்த ஏங்கிறத வந்து நம்ம இந்த அரேயில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்கு உண்டான அதாவது எவ்வளோ காயின்ஸை யூஸ் பண்ணி இந்த 0ங்கிற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம சில்லறை கொடுக்க முடியும். 0னா ஒன்றுமே இல்லை, அதனால எந்த காயினுமே தேவைப்படாது. இப்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் வந்து 1 இருக்குது அப்படின்னா இந்த டினாமினேஷன்ஸில் வந்து ₹1க்கு நம்ம சில்லறை வாங்கணும் அப்படிங்கிறது மீனிங்லெஸ் தான். இருந்தாலும் ₹1 அப்படின்னா அதுக்கு தேவையான காயின் வந்து ஒரே ஒரு ₹1. அதனால 1ங்கிறத நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அடுத்தது வந்து ₹2 வந்து நம்ம சில்லறை கேட்டோம் அப்படின்னா 2 ₹1 காயின் கொடுப்பாங்க. அதனால இங்கே 2ன்னு போட்டுக்கிறோம். அதே மாதிரி 3 நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறது 3 ₹1 காயினை யூஸ் பண்ணி நம்ம இந்த சில்லறையை வாங்க முடியும். ₹4க்கு 4 ₹1 காயின் கொடுத்து நம்ம வாங்க முடியும். அதனால இங்கே 4க்கு 4 ₹1 காயினுங்கிறதுனால 4 காயின் அப்படின்னு நம்ம இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அடுத்தது 5 வந்து நம்ம 5 ₹1 காயின் கூட வாங்கலாம். ஆனால் இங்கே டினாமினேஷன் 5ன்னு இருக்கு இல்லையா? அதோடு இல்லாமல் நம்மளுடைய எய்ம் வந்து என்னது, மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸு கொடுத்து நம்ம சில்லறை வாங்குறது தான். 5ங்கிற டினாமினேஷன் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிறதுனால ஒரே ஒரு ₹5க்கு சில்லறை வாங்கினோன்னா
ஒரே ஒரு காயின் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாரி 6 அப்படிங்கிறது 6ங்கிறது ஒரு டினாமினேஷன் நம்மகிட்ட இருக்கு. அதனால ரூ. 6 அப்படின்னா ஒரு காயின வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண முடியும். 7 அப்படின்னா ஒரு ரூ. 6 ஒரு ரூ. 1 அதனால 2 காயின். அதே மாரி 8ங்கிறதுக்கு ஒரு டினாமினேஷன் இல்ல. அதனால நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா 3 காயின் நம்ம இங்க குடுத்துருக்கோம். அதாவது 2 ரூ. 1 ஒரு ரூ. 6 அதனால 3 காயின் மூலியமா நம்ம ரூ. 8 வந்து ரெப்ரசன்ட் பண்ண முடியும். 9ங்கிறதுக்கு வந்து ஒரு டினாமினேஷன் இருக்கு. அதனால 9க்கு வந்து 1ன்னு போட்டிருக்கோம். 10க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், 2 ரூ. 5யும் குடுக்கலாம். இல்லன்னா ஒரு ரூ. 1 காயினும், ஒரு ரூ. 9 காயின். அதனால 2 நம்ம இங்க போட்டிருக்கோம். 11க்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்ம 2 ரூ. 1 காயின், அப்புறம் ஒரு ரூ. 9 அப்படிங்கும்போது 3ங்கிறத வந்து இங்க போட்டிருக்கோம். இப்போ வந்து அடுத்தது எஸ் ஆஃப் ஏ. அதாவது எஸ் ஆஃப் ஏல வந்து இப்போ 0 அப்படிங்கிறதுனால 0 அமௌண்ட்டுக்கு ஒண்ணுமே வராது. அதனால இங்க 0ன்னு தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகேவா? இண்டெக்ஸ். ஸோ அடுத்தது வந்து ரூ. 1 அப்படிங்கும்போது மினிமம் காயின் வந்து ரூ. 1. அதனால எங்க ஸ்டோர் ஆயிருக்கு இங்க 1ங்கிறது வந்து இண்டெக்ஸ் 1ல ஸ்டோர் ஆயிருக்கு. இந்த வேல்யூ வந்து இந்த 1 தான் வந்து நம்ம இங்க போட்டிருக்கோம். அதே மாரி எஸ் ஆஃப் ஏன்னு போட்டிருக்கோம். ஏ ஓட அமௌண்ட் வந்து 2. அதனால இங்க மினிமம் காயின் தட் இஸ் ரெக்வயர்ட் இஸ் ரூ. 2 அப்படிங்கிறதுனால ரூ. 2க்கான சில்லறைய எப்படி குடுப்போம்? 2 ரூ. 1 காயின். அதுல மினிமம் வேல்யூ என்னது? ரூ. 1 அப்படிங்கிறதுனால அந்த ரூ. 1 எந்த இண்டெக்ஸ்ல இங்க ஸ்டோர் ஆயிருக்கு? 1ங்கிற இண்டெக்ஸ்ல ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால, இந்த ஒரு 1ங்கிறத வந்து நம்ம இங்க போட்டுக்கிறோம். அதே மாரி ரூ. 3 அப்படிங்கிறதுக்கு நம்ம 3 ரூ. 1 காயின குடுத்து நம்ம சில்லற வாங்க முடியும். அதனால இதுல மினிமம் டினாமினேஷன் இருக்கக்கூடியது வந்து 1. அந்த 1 வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? இண்டெக்ஸ் 1ல ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால அதே 1 நம்ம இங்க போட்டுக்கிறோம். அதே மாரி தான் ரூ. 4க்கு 4 ரூ. 1 குடுத்து நம்மளால சில்லற வாங்க முடியும். அந்த இந்த 4மே வந்து ரூ. 1 காயின் அப்படிங்கிறதுனால, அந்த மினிமம் காயின் டினாமினேஷன் வந்து 1ங்கிறது இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. 1 தான் வந்து நம்ம இங்கேயும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து ரூ. 5. ரூ. 5 வந்து நம்ம ஒரு ஒரு ரூ. 5 காயின வச்சு நம்ம சில்லற குடுக்க முடியும். அதனால இந்த 5ங்கிறது வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? இந்த 5ங்கிறது 2வது பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த 2 தான் நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்றோம். அதே மாரி 6க்கு வந்து நம்ம ஒரு ரூ. 6 காயின வச்சு நம்ம குடுக்க முடியும். அதனால இங்க 1ன்னு நம்ம போட்டிருக்கோம். ஆனா அந்த 6 வந்து ஒரு டினாமினேஷன் தட் இஸ் ஸ்டோர்டு. ஓகே இன் டி ஆஃப் ஐ. அது எந்த இடத்துல அவைலபிளா இருக்கு? 3ங்கிற இடத்துல அவைலபிளா இருக்கு. அதனால இந்த 3 வந்து நம்ம இங்க போட்டுக்கிறோம். அதே மாரி இங்க 7 அப்படிங்கிறதுக்கான டினாமினேஷன் இல்ல. அத நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா, 1 அண்ட் 6 அப்படின்னு போட்டோம்னா, டோட்டல் வந்து 7 ஆயிடுது. இதுல மினிமம் அமௌண்ட் வந்து 1. ஓகே. ஸோ அந்த 1 வந்து எங்க அவைலபிளா இருக்கு? இந்த 1ங்கிற இண்டெக்ஸ்ல இருக்கு. அந்த 1 தான் நம்ம இங்க போடுறோம். அதே மாரி 8 அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம 3 காயின் யூஸ் பண்ணி நம்மளால குடுக்க முடியும். 2 ரூ. 1 ஒரு ரூ. 6 அதனால மொத்தம் வந்து 3 காயின் தேவைப்படுது. இதுல மினிமம் டினாமினேஷன் வந்து ரூ. 1 அப்படிங்கிறதுனால, இந்த 1 இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. இங்க 1 ஸ்டோர் ஆயிருக்கு. 1ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. அந்த 1 வந்து இங்க போட்டுக்கிறோம். அதே மாரி இங்க 9 அப்படிங்கிறது வந்து ரூ. 1 ஒரு காயின் மூலியமா நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். ஏன்னா 9ங்கிற டினாமினேஷன் நம்மகிட்ட இருக்கு. ஸோ இந்த இந்த 1ங்கிறது வந்து இந்த 9ங்கிறது வந்து டி ஆஃப் ஐல எங்க ஸ்டோர் ஆயிருக்கு? 4ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ இந்த 4 வந்து இங்க போட்டுக்கிறோம். அதே மாரி இங்க 10 வந்து நம்ம 2 காயின் யூஸ் பண்ணி ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதாவது 1 அண்ட் 9 ஓகேவா? இதுல மினிமம் வந்து 1 அப்படிங்கிறதுனால இண்டெக்ஸ் வேல்யூ வந்து இங்க போட்டுக்கிறோம். அதே மாரி 11ங்கிறது வந்து 3 காயின் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். 2 ரூ. 1 அதுக்கப்புறம் ஒரு ரூ. 9 அப்படிங்கிறதுனால மினிமம் டினாமினேஷன் இஸ் 1. தட் 1 இஸ் ஸ்டோர்ட் அட் இண்டெக்ஸ் 1 அப்படிங்கிறதுனால இங்க 1ன்னு போட்டிருக்கோம். அதுதான். இப்போ இந்த அல்காரிதம் பயன்படுத்தி நம்ம எப்படி அதுக்கான ரிசல்ட்ட வந்து வர வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இங்க டி ஆஃப் ஐல வந்து 1, 5, 6, 9 நம்ம சொன்ன மாரி அவைலபிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இங்க வந்து சி ஆஃப் ஏ நம்ம முதல்ல பார்த்ததே தான். ஏங்கிறது அமௌண்ட்டு. சி ஆஃப் ஏ அப்படிங்கிறது வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் தட் ஆர் ரெக்வயர்டு ஃபார் ரெப்ரசன்டிங் தட் அமௌண்ட் அப்படிங்கிறது சி ஆஃப் ஏல வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல வந்து நம்ம இங்க 11க்கு வந்து 3ன்னு குடுத்துருக்கோம். இங்க வந்து 11க்கு வந்து 2ன்னு குடுத்துருக்கோம். அதாவது 5, 6 அப்படிங்கிறதும் வந்து டோட்டல் ஈக்குவல் டூ 11 தான். அதனால இங்க மினிமம் காயினோட டினாமினேஷன் வந்து 5 வந்து 2ங்கிற பொசிஷன்ல ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால, இந்த 2 வந்து நம்ம இங்க ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இதுதான் வந்து அல்டர்னேட் மெத்தடுங்க. அதனால தான் நம்ம இங்க
மென்ஷன் பண்ணுறோம். இங்கே எஸ் ஆஃப் ஏல வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த அமௌண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு உண்டான மினிமம் டினாமினேஷன் எந்த ஒரு இண்டெக்ஸில் இந்த டி ஆஃப் ஐல ஸ்டோர் ஆயிருக்கோ அதுதான் வந்து நம்ம இந்த எஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிற அரேல வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். வைல் ஏ கிரேட்டர் தேன் 0 நம்மளோட அமௌண்ட் என்ன 11. ஓகேவா? பிரிண்ட் டி ஆஃப் எஸ் ஆஃப் ஏ அண்ட் தென் ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் டி ஆஃப் எஸ் ஆஃப் ஏ. அதாவது முதல்ல ஒரு காயின் வந்து நம்ம எந்த டினாமினேஷன்ல இருக்கு, எந்த காயின் வந்து முதல்ல நமக்கு சேஞ்ச் கிடைக்குது அப்படிங்கிறத பார்க்க போறோம். 11 இஸ் கிரேட்டர் தேன் 0 அமௌண்ட் ஏ வந்து கிரேட்டர் தேன் 0 வந்தால் இதுக்குள்ளார வாங்க. ஸோ 11ங்கிறது டெஃபினட்டாக 0வை விட கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம உள்ளார வந்துடுறோம். ஸோ பிரிண்ட் டி ஆஃப் எஸ் ஆஃப் 11. எஸ் ஆஃப் 11ங்கிறது வந்து என்னது 2. ஸோ பிரிண்ட் டி ஆஃப் 2 அப்படின்னா டி ஆஃப் 2ல வந்து என்ன இருக்கு 5. ஸோ 11 வந்து நம்ம கொடுத்தோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காயின் வந்து 5 ரூபாய் காயின். அடுத்தது மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம சில்லறையை பார்க்கணும். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் டி ஆஃப் எஸ் ஆஃப் ஏ. ஸோ இந்த 5 ரூபாய் இதில் கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 6 ரூபாய் இருக்கு. ஸோ அதை வந்து செகண்ட் ஐட்ரேஷனில் அதுக்கு உண்டான சேஞ்ச் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த 6 வந்து 0வை விட கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம மறுபடியும் உள்ளார வரோம். பிரிண்ட் டி ஆஃப் எஸ் ஆஃப் 6. ஸோ எஸ் ஆஃப் 6ல் வந்து என்ன இருக்கு 3. ஓகேவா? 3. ஸோ டி ஆஃப் 3 வந்து என்னது 6. ஓகே. ஸோ நம்மளோட இன்னொரு காயின் என்ன அப்படின்னா 6 ரூபாய். ஸோ இப்போ இந்த அமௌண்ட் மீதி எவ்வளோ அமௌண்ட் இருக்கு, நம்ம எல்லா அமௌண்ட்டும் வந்து முழுசா வந்து சேஞ்ச் வாங்கிட்டோமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் டி ஆஃப் எஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 6 மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய காயின்ஸ் என்னது 5, 6. ஓகே, 2 காயின் தான். நமக்கு உண்டான அமௌண்ட் வந்து 11 ரூபாய். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆயிடுச்சா? 5, 6 அப்படிங்கிறது வந்து 2 மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ரெப்ரசன்டிங் தட் அமௌண்ட் 11. 11க்கு உண்டான சேஞ்ச் வந்து ஒரு 5 ரூபாய் காயின், ஒரு 6 ரூபாய் காயின் புட் டுகெதர் அது வந்து 11 ரூபாயை ரெப்ரசன்ட் பண்ணுது. இதுதான் காயின் சேஞ்சிங் ப்ராப்ளம். இது வந்து ஒரு 2 1 ரூபாய் காயின், ஒரு 9 ரூபாய் காயின் வச்சு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து நம்பர் ஆஃப் காயின்ஸ் ரெக்வயர்ட் இஸ் ஈக்குவல் டு 3. ஸோ அதில் மினிமம் டினாமினேஷன் உள்ளது வந்து 1 ரூபி காயின். ஸோ அந்த 1 ரூபி காயின் வந்து இங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால இங்கே 1ன்னு நம்ம வச்சுக்கிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறோம். வைல் ஏ கிரேட்டர் தேன் 0 அதாவது அமௌண்ட் வந்து 11 கிரேட்டர் தேன் 0 தான் உள்ளே வரும். என்ன செய்கிறோம்? பிரிண்ட் டி ஆஃப் எஸ் ஆஃப் 11 அப்படிங்கிறதுனால எஸ் ஆஃப் 11ங்கிறது வந்து இப்போ 1ன்னு இருக்கு. ஸோ டி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு என்னது 1 அப்படின்னு இருக்கிறதுனால 11 ரூபாய்க்கு உண்டான முதல் காயின் வந்து 1 ரூபாய். ஸோ அந்த 1 ரூபாய் வந்து நம்ம இங்கே போட்டுக்கிறோம். ஓகேவா? இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு ஃபர்ஸ்ட் காயின். அடுத்த ஐட்ரேஷன் நம்ம போகிறதுக்கு முன்னாடி மீதி எவ்வளோ ரூபாய்க்கு வந்து நம்ம சேஞ்சை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் டி ஆஃப் எஸ் ஆஃப் ஏ தட் இஸ் ஈக்குவல் டு 11 மைனஸ் 1 ஈக்குவல் டு 10. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 10 ரூபாய்க்கு உண்டான சேஞ்சை கண்டுபிடிக்கிறது தான். ஓகே. ஸோ ஐட்ரேஷன் 2ல வந்து 10ங்கிறது 0வை விட கிரேட்டராக இருக்கிறதுனால நம்ம அடுத்தது வந்து மறுபடியும் பிரிண்ட் டி ஆஃப் எஸ் ஆஃப் 10ன்னு நம்ம பார்க்குறோம். ஸோ பிரிண்ட் டி ஆஃப் 1 இஸ் ஈக்குவல் டு 1. நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அடுத்த காயின் வந்து என்ன அப்படின்னா 1 தான். ஓகே. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எஸ் ஆஃப் 10ல இருக்கிறது எஸ் ஆஃப் 10 வந்து 1. ஓகேவா? ஸோ இந்த டி ஆஃப் 1ங்கையில் இந்த டி ஆஃப் 1 1ங்கிறதுனால நமக்கு இந்த 1 வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்தது மீதி இருக்க அமௌண்ட் வந்து என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் டி ஆஃப் எஸ் ஆஃப் ஏ அதாவது 10 மைனஸ் 1 ஈக்குவல் டு 9 அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ ஐட்ரேஷன் 3ல வந்து 9 கிரேட்டர் தென் 0வா இருக்கிறதுனால நம்ம உள்ளே வரோம். டி ஆஃப் எஸ் ஆஃப் 9 அதாவது எஸ் ஆஃப் 9 என்ன? எஸ் ஆஃப் 9 வந்து 4ன்றது காட்டுது. ஸோ டி ஆஃப் 4ல என்ன இருக்கு 9ங்கிறது இருக்கு. ஸோ நமக்கு இருக்கக்கூடிய அடுத்த காயின் வந்து 9 ரூபாய் காயின். ஸோ மீதி எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம சில்லறை கண்டுபிடிக்கணும் நம்ம எப்போ பார்க்கலாம் வாங்க. ஏ ஈக்குவல் டு ஏ மைனஸ் டி ஆஃப் எஸ் ஆஃப் ஏ அப்படிங்கிறதுனால தட் இஸ் ஈக்குவல் டு 9 மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. எல்லா அமௌண்ட்டுக்கும் நம்ம முழுசாக காயின்ஸு வந்து பார்த்துட்டோம். அதாவது நமக்கு ஒரு 1 ரூபாய் காயின், இன்னொரு 1 ரூபாய் காயின், அப்புறம் ஒரு 9 ரூபாய் காயின் இருந்ததுன்னா அந்த 11 ரூபாய்க்கு உண்டான மொத்த சில்லறையும் நமக்கு கிடைச்சிருது. ஓகே, இதுதான் காயின் சேஞ்சிங் ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ நீங்க find the minimum number of coins and their denominations to make up the following amounts.
என்ன டினாமினேஷனில் நம்ம காயின்ஸ் அவைலபிளாக இருக்குது? காயின்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, 3, 4 அண்ட் 5. Amount is equal to 7. And the next problem is coins is equal to 5, 7, 8 and 9. Amount is equal to 49. Post your answers in the comment section. Please subscribe, like and share and comment. Thank you. Thank you.